காலையிலே ஆரம்பிச்சிட்டானா? என்ன வந்துச்சு காம்பவுண்டுக்குள்ள? இவனை பிடிச்சி முதல்ல கெட்டு சத்தியமா. காம்பவுண்டுக்கு எது நடக்க வெளியே ஓடிட்டானா? எனக்கு 1000 வேலை காலையில், இதுக்கடையில் இவனை மேய்க்கிறது பெரிய வேலை. நேற்று சாப்பாடு கொண்டுட்டு போண்டா, பக்கத்தில் தான் வேலை அப்படின்னு அப்பாவுக்கு தெரியாமலாம் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நான் சாப்பாடு ரெடி பண்ணி வட்டைக்குள்ளே வச்சு எல்லாம் பேக் பண்ணி வச்ச பிறகு வந்து சொல்லியாவ, அதுவும் சொல்லலை, சாப்பாடை தூக்கி வெளியில் வச்சிருக்கு. என்னன்னு கேட்டப்புறம் சொல்லியாவ, சாப்பாடு ஒன்றும் வேண்டாம், மதியானம் சாப்பிட வருவேன். ஊற்றாமல் பால் கொண்டு தரமாட்டா, நம்மளும் சொத்தில் ஊற்றும். முதல்ல 2 நாள் பால் நல்லா இருந்த மாதிரி இருந்து பார்த்துக்க, பழையபடியும் தண்ணி கணக்கு ஆக ஆரம்பிச்சிட்டல. ஹாய் மக்களே, இதுக்குள்ளே இருக்குது சுக்கு, நல்ல மிளகு, பச்சை மல்லி, ஜீரகம், இந்த 4 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறமா கொஞ்சம் தேயிலை பொடி. நான் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மசாலா டீ இதுதான் சரிங்களா. இவ்வளோ தான் தேயிலை போடுவேன், ரொம்ப போட மாட்டேன். தனியாக டீ மட்டும் மசாலா அதை இதெல்லாம் போடாமல் தேயிலை மட்டும் போடாதா இருந்தால் கொஞ்சம் தேயிலை ஜாஸ்தியாக போடுவேன், இல்லாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். வெளியே சோறு ரெடியாகிட்டு இருக்கா, கொதிச்சு பொங்க போகுது. பேர் வச்சிருக்காங்க, அவங்க அப்பா பேர் ஜேவியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க வந்து ஜேவியர் பிரான்சிஸ், அவங்க அம்மா பேரு கீதா. ஆனா இப்போ வந்து எல்லாமே முந்தி தான் அந்த மாதிரி எல்லாம் இருந்து, இப்போ பெற்றோர் சம்மதத்தோட எல்லாம் கலப்பு திருமணம் நடக்கதானே செய்யுது. நடத்தி வச்சிருவீங்க நீங்க எல்லாம் நல்லா. ஏன் என்ன நடக்குது இல்ல மாதிரி என்ன அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இதே ஜாதியில உள்ள பிள்ளையா தான் இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது முதல்ல இவங்க அந்த பிள்ளை மூத்த பிள்ளை கல்யாணம் நடந்ததில்ல, அந்த டைம்லயே வந்து அவ அப்பா நம்ம பட பேசியிருக்காவ. இல்ல பேசியிருக்காவலாம், அப்பா நேற்று சொன்னாவ பேசினாவ. ஆனா பிள்ளைங்க ஆசைக்காக அதை நம்ம சரி செய்து வைப்போம். என்ன நானே சொல்றேன்னு சத்தியமா நீ என்கிட்ட வாதம் பண்ணாதான். நீங்க வந்து ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, மதம் மாத்துறதுக்கு தான் எல்லாரும் ஒத்துப்பாங்க இப்பெல்லாம். நான் அதை சொல்லுமில்ல, போற இடத்துல பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு உண்டுன்னா கல்யாணம் பண்ணி எல்லா இடமும் வைக்க வசதிமா. நீ சும்மா சும்மா திருப்பி அந்த டாபிக்குள்ளேயே வராத. எல்லாருமே ஏன் இவங்க வந்து தங்க அன்புள்ள 2 பேர்லாம் போட்டிருக்காங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. மீன் வந்துட்டா அப்ப வந்து ரகசியமா மீனை வச்சுட்டு போறாவ, அரை கேமராயில பதிவாகிட்டாவ. யாரு லேப்டாப்பும் நம்ம வீட்டில் இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கா. காலையில ஜாய்க்கு உனக்கு என்ன வேணும்? முந்தா நாள் நல்ல வேட்டை, நேற்று கொஞ்சம் கம்மி வேட்டை. மனுஷங்க நமக்கே ஒரு நாள் நல்ல சாப்பாடா இருக்கு, ஒரு நாள் அப்படிதான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட தான் செய்யும். பட்டினியாட்டா கிடக்கும். காலையில எங்க அப்பா வந்துட்டாரு, மகளே சோறு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. அது உங்க அப்பா இல்ல, அப்பா இல்லையா? அது அப்ப எங்க அம்மாவா? இல்லையா, காக்காயா? அப்படி சொல்லாத, நான் என்னுடைய முன்னோர்களாக தான் அவளை பாக்கி. அன்னைக்கு கூட மனசுல தோணிச்சு, யாரும் சாந்தி அடைஞ்சு போயிடக்கூடாது, எல்லாம் காக்கா தான் சுத்தணும். ஆமா சத்தியமா எனக்கு அது கூட சங்கடமா இருந்ததுக்கு. நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன்னா, அப்படி அப்பா இல்லை நின்னவ வந்து காக்கா வந்து பின்னு பார்த்துச்சு. நான் சொன்னேன் வந்துட்டு பார்த்துட்டு போறவன், அப்பா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தவ.
யார் பார்க்காமனு சொல்லி விளத்துக்கும். அதில் சில நினைக்கி எங்கள் அம்மாவாக இருக்குமோ வேண்டாம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாவ, ஒரு பணக்கார வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போட சந்தோஷமாக எங்கள் அம்மா பிறந்து வளரணும். அப்போ வந்து நிம்மதி யாரு மனுஷனா பிறந்தாலும் நிம்மதியே கிடையாது, அனிமல்ஸா பிறந்தாலும் யாரை பிறந்தாலும் நிம்மதி இல்லை. பிறக்காம இருந்தாதான் நிம்மதி மம்மி, பிறக்கவே கூடாது. அதான் எல்லாரும் நல்ல ஞானிகள்லாம் என்ன சொல்லுவாவ, மூச்சம் கேட்கவா, யாராவது நான் அடுத்த பிறகு பணக்காரனா பிறக்கணும், நான் அப்படி பிறக்கணும் இப்படி பிறக்கணும்னு யார் கேட்காலோ அவெல்லாம் சாதாரண மனுஷன். ஆனால் நல்லா படித்த அறிஞர்கள் ஞானிகள் அவையெல்லாம் வந்து மறுபிறவி வேண்டாம். யாருமே சாமி நம்ப மாட்டாங்க, அவங்க வேற லெவலுக்கு போயிடும். அவிலே சாமியா விடுவாவ. ஒரு தனி ஐலாண்டை வாங்கிட்டு நம்ம படிக்க ஜாலியா இருக்கணும். நீ எங்க சுத்தி எங்க வரன்னு தெரியுது. சோத்தி தீ தள்ளிச்சுட்டு வரேன். தெரியுதா என்ன மீனுன்னு? இதான் மீன். ஒரு சின்ன மீன், ஒரு பெரிய மீன். எப்படியும் இதில் இருந்து ஒரு 4 பீஸ் எடுத்து பொரிக்கணும், மீதியை தான் குழம்பு வைக்கணும். ஓகே சக்திமா, தேங்காய் கொஞ்சம் தான் இருந்து ஒரு தேங்காய் உரிச்சு திருவீர். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி குழம்பு வைப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது மெத்தேடு வந்து மீன் குழம்பு இதுதான். எப்படின்னா தேங்காய் திருவியாச்சு, பூண்டு நிறைய வந்திருக்கு, பூண்டு குழம்பு அரைச்சி போட்டால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் பூண்டு போடதான் இருந்ததுன்னா எல்லா மீனுக்கும் போட மாட்டாங்க. இங்கே நெத்தலி மீன், நவரை இல்லை முரல், அப்புறம் வாழை மீன், இந்த மாதிரி மீன்களுக்கு தான் பூண்டு அதிகமாக சேர்ப்பாங்க. ஏன்னா அந்த மீன் எல்லாம் வந்து வாய். நாங்கள் மொத்தத்துலேயே அந்த மீனெல்லாம் வாங்குறதே இல்லை. எனக்கு கடைசியாக வாழை மீன் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் நாத்தனார் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தால, கிரகப்பிரவேசம் முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு விருந்து வைப்பாங்க இங்கெல்லாம். அந்த விருந்தில் போய் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து நான்வெஜ்ஜு தான் சமைப்பாங்க. என்னென்னா சிக்கன், மட்டன், பீப்பு இது எல்லாமே எடுத்து சமைப்பாங்க. இது கூட மீன், முட்டை இந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் 2-3 சைஸ் மீன் வாங்கியிருக்கிறவ, அதில் ஒரு மீன் வந்து இந்த வாழை மீன் பொரிச்சிருக்கவ எனக்கு கிடச்சிச்சு சாப்பாட்டில். நான் என்னடா இந்த மீன் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மீன் மாதிரி இருக்குது, வாழை மீனாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானும் சரி ஒன்றும் செய்யாவது சாப்பிட்டேன். சாப்பிட்டு கையை கழுவுனதான் உண்டு, கடகடா கடகடா வயிறு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு மாதிரிப்பட்ட மீனெல்லாம் வாங்க மாட்டோம். யாருக்குமே ஒத்துக்கிடாது, எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்காது. அதனால் வாங்குறதில்ல. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னு நினைக்கி. இன்னும் கண் அடியில் ஒரு மாதிரி இதை ஆவி அடித்த மாதிரி இருக்குது, மங்கலாக தெரியுது. தொடச்சி தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் இவ்வளோ போதும். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், தேங்காய் அதிகமாக சேர்க்காமல் மீன் குழம்பு வைக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்கு அது வந்து நாங்களும் வைப்போம் மீன் குழம்பு. எப்படி வைப்போம் தேங்காய் இல்லாமல் அப்படின்னாக்கி, அது வந்து அவியல் மாதிரி இருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் திறக்க முடியல, தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு, மாங்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டு சட்டி பற்ற அவிப்போம். அதாவது தண்ணி இல்லாமல் தண்ணி வத்துறது மாதிரி கூட்டுற மாதிரி வைப்போம். அது அவியல். அதுக்கு தான் தேங்காய் அதிகமாக சேர்க்க மாட்டோம். அதுலேயுமே ஒரு சில வீட்டில் தேங்காய் வைக்கிறாங்க, கொஞ்சமாக தேங்காய் வச்சு சமைப்பாங்க. நம்ம அது பண்ணுறதில்ல. அந்த மாதிரி மீனை அவிச்சோம்னா ஒரு ரசம், வெரங்கறி எங்கள் ஊர் ஸ்டைலில் வைப்போம். அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு எடுக்க போகிறோம். ஏன்னா கறிக்கு எத்தனை மீன் கிடந்தாலும் அதை யாரும் சாப்பிட மாட்டாவ. அந்த மீனை வந்து சாப்பிடக்கூடிய 2 ஜீவன் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கி, ஒன்று நான், ஒன்று எங்கள் ஜாக்கி.
மாதிரி யாரும் சாப்பிட்றது கிடையாது. சரி இவ்வளவும் போட்டு குழம்பு, தலை வால் 2 துண்டு கொரநாடி எல்லாம் போட்டு குழம்பு. மீதி ஒரு 5 துண்டு எடுத்துருக்கேன் இது பொரிக்கிறதுக்கு. இங்கேக்கும் இந்த தேங்காய் அரைக்கு போதே வத்தல் பொடி மல்லிப்பொடியெல்லாம் எடுப்போமா, அந்தாலும் அப்படியே மீனுக்கு போட்டுறணும் கையோட. இது வந்து எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ணின மிளகா வத்தல். நாங்கள் வந்து எப்போவும் முழு வத்தல் வாங்கி நல்லா காய வச்சு ஒரு 2 நாள் காய வச்சு திரிப்போம். எங்கள் வீட்டுக்கு இது ஒரு 1.5 மாதம் பக்கம் வரும். இந்த இடையே 3/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வச்சு நம்ம இதுனாலும் அந்த வத்தல் பொடி சீக்கிரம் ஒரு மாதிரி ஆனை மாதிரி இருக்குது. கடையிலலாம் உள்ள வத்தல் பொடி இருக்குது, எவ்வளோ நாள் ஆனாலும் ஒரே கலர்லேயே இருக்குது கடைசி வரைக்கும். அது எப்படின்னு தெரிய மாட்டேங்க. என்ன கலப்படம் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு ஒரு இளவும் தெரிய மாட்டேங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம சொந்த தயாரிப்பு கலர் மாறுது, அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்க. மணி 8 அடிச்சிட்டான். இன்னும் எவ்வளோ அவசரமாக வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாலும் டைம் ஆகிருக்கும். சோறு வெந்துட்டான்னு தெரியலையா? என்ன ஜாக்கி சவுண்டு போடுங்க. வந்து நான் வீட்டுக்குள்ளே மீன் குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி சோறு வெளியே ரெடி ஆகிட்டுன்னு நினச்சி விடுவேன். சோறை வடிக்கை வச்சுட்டு டக்குனு குழம்பு தூக்கி வெளியே கொண்டு வச்சுருவேன் விறவடுப்பில். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே வந்து விறவடுப்பில் கறியும் சோறும் பொங்கல் தான் பிடிக்கும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு இங்கே இப்போ இதில் இருந்தால் கொஞ்சம் சூடாகிருமா, திருப்பி 2வது வெளியே கொண்டு வச்சிட்டோம்னா கட்டான்னு சீக்கிரம் அது வந்து கொதிச்சு ரெடி ஆகிரும் கறி. அதனால தான் இது வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். நான் வந்து அந்த மீனுக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போய் பார்க்கணும். சோறு வெந்துட்டேன்னா கறியை தூக்கிட்டு வெளியே ஓடிடுவேன். நமக்கு என்னென்னாலும் அதுதான் திருப்தியாக இருக்கும். இது வந்து என்னென்ன கறி இந்த கேஸ் அடுப்பில் கடந்து கொதிச்சு காஞ்சாலும் அந்த ஒரு 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 மாதிரி அது இருக்க மாதிரியே தான் நமக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம அப்படியே சமைச்சி சாப்பிட்டு பழகிட்டுல அதனால். ஏன்னா நிறைய பேர் விறவெடுப்புன்னா என்னன்னே தெரியாதவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம பழக்கம் அப்படி, பழக்க வழக்கம் அப்படி, வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் போய் சோறு எப்படி கிடக்கு போய் பார்த்துட்டு வரணும். நான் சொன்னேன்ல வெளியில் சோறு ரெடி ஆகிடுச்சு, குழம்பு தூக்கிட்டு போய் போயிடுவேன். வெளியே கொண்டு விறவடுப்பில் வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, சோறு வெளியில் சரிச்சு வச்சாச்சு. அப்படியே மீன் குழம்பே தூக்கி வெளியே கொண்டு வச்சாச்சு. நமக்கு இப்படி வெளியில் சமைச்சாதான் பிடிக்கும். இது என்ன சவுண்டுன்னு பார்க்குறீங்களா? இங்கே வந்து எங்கள் மைனி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நெசவு வேலை செய்கிறாங்க. வேட்டி நெய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது செய்கிறாங்க. அந்த சவுண்டு தான் அது. இனி நமக்கு இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு வேலை இருக்குது. இப்போ அது என்ன வேலை அப்படின்னா மீன் பொரிக்க வேலை, அப்புறம் முட்டை பொரிக்க வேலை. ஏங்க 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 சோறு எடுத்துகிட்டு போணுமா? சொல்ல மாட்டேங்களா? வாய் தர்றது சொல்ல மாட்டேங்களா? சொன்னால் தானே நான் ஒட்டைக்கு வைப்பேங்க வரு. பார்த்தியலா எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாவன்னு நேற்று இதே தான் பார்த்து எங்க வட்டைக்கு சோறெல்லாம் எடுத்து பையில் வச்ச பிறகு சோத்தத்துக்கு வெளியில் வைக்காவ. என்னன்னு கேட்டால் சொல்லுவ ஒன்றும் சோறு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு. ஐயோ என்ன வேறு தீந்து போச்சா.
பாக்கெட்டில் இருக்கு எண்ணெய், அதை எடுத்து அதை ஊற்ற வருத்தமாக இருக்குது. நிறைய இருக்குது, ஆனால் இலகி போயிட்ட கட்டி பிடிச்சி போயிருக்கு. பார்த்தேன் என் டப்பாவில் நிறைய எண்ணெய் தெரிஞ்சிச்சே அப்படின்னு. இங்கே இப்போ 2 நாளாக வெயிலோட கலந்த மழை எங்கள் ஊரில், அதுக்கு எண்ணெய் கட்டி பிடிச்சி போயிருக்கு. முட்டையும் 2 முட்டையும் பொரிச்சு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டு சாரை வேலைக்கு அனுப்பிட்டோன்னு வச்சுக்கிடுவோமே, பெரிய வேலையே நமக்கு முடிஞ்ச மாதிரி. தெரியுமா என்ன இந்த லக்கா முட்டை என்ன விலைன்னு தெரியல, எப்படியும் 6 ரூபா இல்லாமல் இருக்காது. 6 ரூபா 6 ரூபாலாம் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஊரில் முட்டை என்ன விலைன்னு கமெண்ட்டில் சொல்லணும், சரியா? கொஞ்சம் நல்ல மிளகு எல்லாம் போட்டு கலக்கி ஆம்லேட் போடணும். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் மீனெல்லாம் வந்து அதிகமாக பொரிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக உப்பு, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, முருங்கைக்காய், மாங்காய் இதை வச்சு அவிச்சு தருவாங்க. ரசம் வைப்பாங்க, இல்லாட்டா தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு வச்சு தருவாங்க. கூட்டு வந்து அந்த குழம்புக்கு கிடக்க மீனை தான் வச்சு சாப்பிட்டுக்கிடணும். இப்போமெல்லாம் எல்லாமே சாப்பாட்டு முறைகள்லாம் மாறி போச்சு. ஒரு பொரிப்பு இருந்தாலும், பொரிச்ச மீன் இருந்தாலும், ஒரு முட்டை இருக்கணும், ஒரு வேறு ஏதாவது ஒரு கூட்டு இருக்கணும். அது எதுவுமே இல்லைன்னா ஒரு ஊறுகாயாக வச்சு நம்ம மக்கள் சாப்பாட்டு குழம்பு கூடால சாப்பிடுவாங்க. முந்தி ஒரு உள்ளி, ஒரு பச்சை மிளகா காலையில் கஞ்சிக்கு. அது அந்த காலம், இது இந்த காலம். கஞ்சிக்கு கருப்பட்டி வச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம், கருவாடு சுட்டு சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் ஒரு உண்மையை சொல்ல போனால் எங்கள் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டதில்ல. கருப்பட்டி கஞ்சிக்கு வச்சோ இல்லை எந்த சாப்பாட்டையுமே வந்து கருப்பட்டி வச்சு சாப்பிட்டது கிடையாது. அது மாதிரி கருவாடு சுட்டு அது கொடுத்த ஞாபகம் எனக்கே இல்லை. அப்புறம் எப்படி அவையே சாப்பிட்டுப்பாங்க. ஒருவேளை எங்கள் அம்மா வீட்டுக்கு என்னதோ சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போகும்போது அவையே அங்கே சுட்டு கொடுத்தாவளோ என்னதோ, பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் கருவாடு சுட்டு கஞ்சியெல்லாம் குடிச்சிருக்கிறீங்களான்னு. நான் அவையே குடிக்கும் போது வாங்கி குடிச்சிருக்கோம்ல, பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டு பார்க்கணும். சரி, ஒவ்வொரு வேலையாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தும்மிக்கிட்டே இருக்கா சத்தியமா? எதுக்கு தும்முற? மீன் பொரிச்சதாக தான் இருக்குமோ, எடுத்து மாற்றிடுவோம் முதல் வேலையா. எங்கள் வீட்டில் மீனை பொரிச்சாக்கி உடனே எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஏன்னா இந்த மீன் பொரிக்க ஸ்மெல் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒத்துக்காது. இப்போ அவங்க குளிக்க போயிருக்கிறாவ, பாத்ரூமுக்கு இருக்கிறதுனால தான் ஆளுன்னு சவுண்டு போடலை. இல்லைன்னா இதுக்கு முந்தி என்ன நடக்கு அப்படின்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிருப்பாவ. மீன் பொரிச்ச அடையாளமே இருக்கக்கூடாது. எனக்கே இன்னைக்கு என்னமோ தெரியல, தொண்டை போய்வு.
டப்பாயில் கடைசி எண்ணெயில் அதனால் ஒரு வேளை அப்படி இருக்கோ என்னது தெரில. ஓகே மக்களே, என்னுடைய இன்றையுடைய கலகலப்பான சமையல் வீடியோ எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்முடைய சேனலை புதுசாக இப்போ பார்க்குறவங்க சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அம்மு. பாய், see you.